இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஏக்கர் ஆர்டர் வந்திருக்கு. அதை எப்படி அடிக்கிறேன்னு உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் காட்டுறேன். நம்ம வந்து 10 லிட்டர் ட்ரோன் யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன போர்டுனா K++ போர்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரொப்பலர்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லா நட்டும் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் ஃப்ளை பண்ணணும். அப்படி செக் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ ஃப்ளைட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செக் பண்ணணும்னா விண்டு எவ்வளோ இருக்குது, விண்டு ரொம்ப இருந்துச்சுன்னா வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃப்ளை பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ரீ ஃப்ளைட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம ட்ரோனில் அடிக்கிறதுக்கும் பேட்டரி ஸ்ப்ரேயருக்கும் அடிக்கிறது என்ன வித்தியாசம்னா, பேட்டரி ஸ்ப்ரேயரில் வந்து மருந்து வந்து அதிகமாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரோனுக்கு 50% தான் டோசேஜ். அப்போ ஃபார்மருக்கு வந்து மருந்து செலவு பாதியாக கம்மியாகும். அடுத்து நம்ம ட்ரோனையும் டிரான்ஸ்மிட்டரையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து அக்ரி அசிஸ்டண்ட்டு. அது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது, அது வந்து குரோமில் மட்டும்தான் இருக்குது. ஏபிகே ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கணும். அது வந்து ப்ளூடூத் மூலயமா நம்ம ட்ரோனையும் டிரான்ஸ்மிட்டரையும் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஜிபிஎஸ் வந்து க்ரீன் சிக்னல் மாதிரி காட்டும். ஜிபிஎஸ் க்ரீன் சிக்னல் இருந்தால் தான் நம்ம ஃப்ளை பண்ணணும், இல்லைனா ஃப்ளை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 12லேருந்து 20 சேட்டலைட்டுக்குள்ளே கனெக்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளை ஃப்ளை பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ப்ரிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலோமீட்டர் கேலிப்ரேஷன் பண்ணணும். அது எதுக்காண்டி பண்ணுறோம்னா ட்ரோன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஒருவேளை வந்து நம்ம ஆட்டோமேஷன் போட்டால் வந்து ஆட்டோமேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஸ்டேபிளாக போயிட்டு வரணும், வைப்ரேஷன் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ஆக்சிலோமீட்டர் கேலிப்ரேஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து காம்பஸ் கேலிப்ரேஷன் பண்ணணும். காம்பஸ் கேலிப்ரேஷன் எதுக்காண்டி பண்ணுறோன்னா, நம்ம வந்து ட்ரோன் ஆல்ரெடி வேறு இடத்துல ஃப்ளை பண்ணியிருப்போம், அந்த இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆகணும். அப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு அடாப்ட் ஆகணுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்பஸ் கேலிப்ரேஷன் பண்ணுவோம். அது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரோனை வந்து ரவுண்டாக சுற்றணும். அப்புறம் வந்து ஜெட் ஆக்சிஸ் பண்ணுவோம். அது வந்து ட்ரோனோட ஹெட்டு வந்து தலையை வந்து கீழே நம்ம லேண்டை பார்த்த மாதிரி வச்சு நம்ம பொறுமையாக சுற்றணும். அப்போ வந்து கேலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் வந்து ட்ரோனை வந்து 2 டைப்பில் வந்து நம்ம ஃப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தடு, ஆட்டோமேஷன் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணுறது. அதாவது வந்து ஃபீல்டில் மோஸ்ட்லி அப்டக்கிள் எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து ட்ரோனை ஆட்டோமேஷன் போட்டு ஸ்டேபிளாக நம்ம ஃப்ளை பண்ண விடலாம். அப்படி ரொம்ப அப்டக்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மேனுவல் மோட்டில் நம்மளே ஓட்டி நம்ம வந்து மருந்து அடிச்சுக்கலாம். நம்ம டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்ரு. 10 லிட்ரு வந்து சில ஃபார்மர் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு டேங்க்ல எங்களுக்கு 1 ஏக்கர் அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேங்க் வந்து எங்களுக்கு வந்து பத்தாது, 2 டேங்க்ல எங்களுக்கு 1 ஏக்கர் அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஃபார்மர் நீடை பொறுத்து நம்ம வந்து அடிச்சு கொடுத்துக்கலாம். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் வந்து பேட்டரி ஸ்பேரில் 10 டேங்க் அடிக்கிறோம், நீங்கள் வந்து ட்ரோனில் ஒரே டேங்க்கில் எங்களுக்கு அடித்து முடிக்கிறீங்க, அது எப்படி வந்து எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அது ஏன்னா நம்ம வந்து பேட்டரி ஸ்பேரில் அடிக்கும் போது மருந்து கம்மியாக ஊற்றி டேங்க்கில் வந்து தண்ணி அளவு வந்து அதிகப்படுத்தி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் ட்ரோனில் என்ன பண்ணுவோன்னா மருந்தை வந்து அதிகம் ஊற்றிட்டு தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுவோம். இப்போ மருந்து 1/2 லிட்டரு 1 லிட்டரு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுவோம். ஆனால் பேட்டரி ஸ்பேரில் அப்படி பண்ண மாட்டோம். ஒரு டேங்க்குக்கு கொஞ்சம் தான் மருந்து ஊற்றுவோம், நிறைய தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி நம்ம ட்ரோனை வச்சு ஒரு டேங்க்கை 3லேருந்து 4 நிமிஷத்தில் அடித்து முடிச்சிடலாம். ரொம்ப டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு ஏக்கரை 7லேருந்து 10 நிமிஷத்தில் அடித்து முடிச்சிடலாம். இதனால மினிமம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 30 ஏக்கர் நம்மளால் அடிக்க முடியும். நம்ம 3 ஏக்கர் அடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபோன்லேயே காட்டிடும் எவ்வளோ ஏரியா நம்ம கவர் பண்ணியிருக்கோன்னு. அதை நம்ம ஃபார்மர்கிட்ட காமிச்சு நம்ம சொல்லிக்கலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம காமிச்சிக்கலாம். ட்ரோனில் வந்து நம்ம மருந்து அடித்தது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சான்னு நம்ம ஃபார்மர்கிட்ட கேட்டோம். என் பேர் ஆரோக்கியராஜன் செல்வம், கொட்டப்பட்டு, திருச்சி மாவட்டம் மணியண்ட ஒன்றியம், அவுந்தூர் பஞ்சாயத்து, கொட்டப்பட்டு. எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர். 3 ஏக்கர் மருந்து போனால் 4500 5000 வரும். இப்போ ட்ரோனில் அடிக்கிறதுனால ஒரு 1600 1600 700 போல தான் வருது. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் சொல்லிடுங்க. மருந்து செலவு கம்மியாக இருக்குது. ப்ரேயரில் அடிக்கிறத விட ஆள் பிடிக்க முடியல, ஆள் பிடிச்சி கூலி கொடுக்க முடியல. அது ப்ரேயர் இருக்கிறத விட இது இதில் அடிக்கிறது, ட்ரோனில் அடிக்கிறது ரொம்ப செலவு கம்மியாக இருக்குது. அதுலேயும் மருந்து நல்லா கீழே வரையும், பயிர்லேருந்து கீழே வரையும் நல்லா ப்ரெஸ்ஸாக போயிட்டு பவர் ப்ரேயர் மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம பேட்டரி ப்ரேயரோட இது நல்லா எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது, நல்லா இருக்குது. இந்த ட்ரோனை வச்சு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 20 ஏக்கர்ஸ் நம்மளால் அடிக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 30 ஏக்கர்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். இதில் வந்து பெர் டே ரெவன்யூ எவ்வளோ கிடைக்குன்னா, ஒரு 7,000லேருந்து 10,000, ஒரு 20 to 25 ஏக்கர்ஸ் ஓட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கே 10,000 லாபம் எடுக்கலாம் இந்த ட்ரோன் பிஸ்னஸில். இது மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.